எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்ஷய் பாரதி அண்ட் நான் இன்னைக்கு சொல்ல போற ஸ்டோரியோட நேம் ரோசிஸ் பாட்காஸ்ட். அண்ட் இந்த வீடியோ பார்ட் 9. ஸோ இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அண்ட் இந்த எபிசோடுக்கு நான் வச்ச நேம் ஹூஸ் நெக்ஸ்ட், அதாவது அடுத்து யாரு. ஒவ்வொரு வாரமும் ரோசியோட பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் மக்கள் அதை வெயிட் பண்ணி கேட்குறாங்க. பேசிக்காக நான் கிளியராக இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரோசி அவள் பாட்காஸ்டில் சும்மா தேவைக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் மேலோட்டமாக ஷேர் பண்ணுறா. இவ்வளோ நாள் உள்ள பாட்காஸ்டோட எபிசோட்ஸ்லலாம் ஸ்பிரிட்ஸை எப்படி பார்க்கணும்னு சொன்னனால நிஜமாவே நிறைய பேர் ஸ்பிரிட்ஸை பார்க்க தொடங்கிட்டேன்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையா பொய்யான்லாம் தெரியல. பட் மக்கள்லாம் ஸ்பிரிட்ஸை பார்க்க தொடங்குனா நிஜமாவே அவங்களுக்கு நல்லதுதான். லாஸ்டா ரோசி பயத்துல யாஷை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருந்தான்னு பார்த்தோம். யாஷும் அவளை சமாதானப்படுத்திட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல அவ அழுது அழுது அப்படியே டயர்டாகி யாஷ் ஷோல்டர்லயே தூங்கிட்டா. அதை நோட்டீஸ் பண்ண யாஷ் அவளை பொறுமையா பெட்ல படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் நீட்டா மூடி விட்டுட்டு கோபிட்ட ரோசி பக்கத்திலே இருந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு லைலாவை கூட்டிட்டு அவன் ரூமுக்கு போறான். கோபிக்கு ஏன் என்ன இங்க விட்டுட்டு போற, லைலாவை விட வேண்டியதானே அப்படின்லாம் கேட்கணும்னு தான் இருக்குது. ஆனா அவனுக்கே புரியுது லைலா தான் இந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் காமா யோசிச்சு பேசுவா அப்படின்ட்டு. அதே மாதிரி யாஷ் இப்ப கோபி மேல லைட்டா கடுப்புல வேற இருக்கிறான். சும்மா சும்மா ரோசி செத்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தான்ல. ப்ளஸ் ரோசி மறுபடியும் பாடியில இருந்து வெளியில போனாலோ இல்ல கெட்ட கனவு கண்டாலோ பக்கத்துல இருந்து பாத்துக்க ஒரு ஆள் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா ரோசி பெட் பக்கத்துலயே இருக்கிறான் கோபி. இப்ப யாஷ் ரூம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, யாஷ் தயவு செய்து ஜாஷுக்கு இல்லைன்னா தாத்தாக்கு கால் பண்ணி நடக்கிறதெல்லாம் சொல்லு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு லைலா சொல்ல 2 பேருக்கும் போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கிறான் யாஷ். ஆனா எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் இருக்குது. ஆல்ரெடி கம்பெனியை பார்த்துக்கணும், ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு கேள்விப்பட்டா அதை வேற ஹேண்டில் பண்ணணும். பத்தாததுக்கு தாத்தாக்கும் இப்போ உடம்பு சரியில்லை. ஸோ ஜாஷ் மட்டும் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப பிஸியாக இருப்பாங்களா இருக்கும்ன்ட்டு யாஷும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெருமூச்சு விட 2 பேருமே ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு லைலா அமைதியா கேட்க யாஷ் இல்லைன்னு தலையாட்டிட்டு ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாகி பெட்ல படுத்துக்கிறான். ரோசி ஏன் அவ பாடியை விட்டு வெளியில போறான்னு நினைக்கிற அப்படின்னு லைலா கேட்க, எனக்கும் தெரியல லைலா. ஒவ்வொருத்தங்களோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டை பேஸ் பண்ணி சிலர் இந்த மாதிரி ஈவில் ஸ்பிரிட்டை டீல் பண்ணலன்னா கூட நேச்சுரலா எபிலிட்டிஸ் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு யாஷ் சொல்ல, அப்படின்னா கூட பாடியில இருந்து சோல் ஃபார்ம்ல வெளியில போற மாதிரி எல்லாம் எபிலிட்டிஸ் இருக்குதா? பிளஸ் அவளுக்கு கனவுல வந்த க்ளூஸ் எல்லாமே கரெக்டா இருக்குது. க்ளூஸ் என்ன, ரியல் டைம்ல அந்த ஈவில் ஸ்பிரிட் பண்ணதே பார்த்துருக்குறா அவ கனவுல. ஸோ அதுதான் அவ எபிலிட்டினா அப்படின்னு லைலா பேசிட்டே போக லைலா தொடங்கினதை யாஷ் முடிச்சு வைக்கிறான். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு எபிலிட்டி தான் இருக்க முடியும் அப்படின்னு. அப்ப ரோசிக்கு என்னதான் ஆகுது? உடம்பு சரியில்லாம பாடி ஏதாவது ரொம்ப வீக்கா இருந்தனா கூட, அப்படின்னா கூட சும்மா சோல் ஃபார்ம்ல வெளியில வர முடியக்கூடாதே அப்படின்னு லைலா சொல்ல, அது மட்டும் இல்லாம அவ மிரர் வேர்ல்டுக்கு வந்தான்னு தானே நீங்க சொன்னீங்க அப்படின்னு யாஷ் கேட்க, ஆமா மிரர் வேர்ல்டுக்கு வந்தா. அதுக்கப்புறம் எங்க இருந்தா எங்க போனான்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா நாங்க மிரர் வேர்ல்ட்லயும் தேடி பார்த்தோம், ஹியூமன் வேர்ல்ட்லயும் தேடி பார்த்தோம், எங்கேயுமே அவ இல்ல. ஆனா நம்ம கிட்ட இருந்து நம்ம பண்ணதெல்லாம் பார்த்தேன் கேட்டேன்னு சொன்னால அப்படின்னு லைலா சொல்ல, ஆனா அவ யாரு கண்ணுக்குமே தெரியலையே. பிளஸ் அட் த சேம் டைம்ல ஹியூமன் வேர்ல்டு மிரர் வேர்ல்டு ரெண்டத்தையும் பார்த்தேன்னு சொன்னா. 2 வேர்ல்டையும் மானிட்டர் பண்ண முடியற இடம் எங்க தான் இருக்குது அப்படின்னு யாஷ் அதுக்கும் மேல கன்ஃபியூஸ் ஆகி கேட்க, 2 பேரும் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாம அட் த சேம் டைம்ல ஒரு பெரும் மூச்சு விடுறாங்க. அட்லீஸ்ட் அவ பாடியை சேவ் பண்றதுக்காச்சும் ஏதாவது பண்ணணும் யாஷ். ஊர்ல ஒரு ஈவில் ஸ்பிரிட் வேற இருக்குது. இல்ல வேற ஏதாவது ஸ்பிரிட்ஸ் ரோசியோட சோல் வெளியில போற டைமா பார்த்து அவ பாடியை ஆக்கிபை பண்ணாலும் கஷ்டம். அண்ட் அவ பாடி ஒரு பெர்ஃபெக்ட் ஹோஸ்ட் அப்படின்னு லைலா சொல்ல, யாஷ் ஷாக் ஆகி இப்படி லைலாவை பாக்குறான். லைலா சீரியஸா ஃபேஸ வச்சுட்டு ஆமான்னு தலைய மட்டும் ஆட்டுறா. யாஷும் லைலா சொல்றதுதான் சரி அப்படின்ட்டு ரோசியோட பாடியை சேவ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும்னு பெட்ல இருந்து எந்திக்கிறான். நேரா போய் அவன் பேக்ல இருந்து நிறைய உப்பு பிளஸ் இன்னும் சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ரோசி ரூமுக்குள்ள போறான். கோபி 2 பேரும் ரூம்குள்ள வர்றதை பார்த்ததும்,
என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, லைலா இல்லைன்னு தலையை மட்டும் ஆட்டுறா. அத்தோட யாஷ் சேஃப்டி சர்க்கிள் போட போறான். ஸோ லைலா கோபியை ரூம்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறா. ஸோ இப்போ இந்த சேஃப்டி சர்க்கிள்னா என்னன்னு பார்த்தா, மோஸ்ட்லி சால்ட் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சர்க்கிள் போடணும். இன் திஸ் கேஸ் இந்த சர்க்கிளில் ரோசியோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போடுறனால ரோசியோட பெட்டை சுற்றி இந்த சர்க்கிளில் போட வேண்டியது இருக்கும். அப்படி போட்டால் இது வெறும் சர்க்கிளாக தான் இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணி சேஃப்டி சர்க்கிளாக மாற்ற நிறைய ஸ்பெல்ஸ் எல்லாம் சொல்லணும். இந்த சேஃப்டி சர்க்கிளை எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக போடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணுறவங்களோட எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகும். ஸோ நான் பெரிய ஆள், நான் பெரிய சேஃப்டி சர்க்கிள் தான் போடுவேன் அப்படின்ட்டுலாம் முடிவு பண்ணால் உடம்பு சரியில்லாமல் போயிடும். யாஷ் ரோசி பெட்டை சுற்றி ஒரு சேஃப்டி சர்க்கிள் போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு கோபி அப்புறமா லைலா 2 பேர்கிட்டையும் எல்லா டைம்லையும் அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது அவள் சேஃப்டிக்கு அவள் பக்கத்தில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போய் தூங்க போயிட்டான். ஃப்ரைடே காலையில் ஆயாச்சு. ரோசி தூங்கி முழிச்சதும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறா. ரோசி முழிக்கும்போது கோபி தான் அவன் பக்கத்தில் அவள் சேஃப்டிக்கு இருந்தான். ரோசி முழிச்சதுக்கு அப்புறமா தான் அவன் அங்கேருந்து கிளம்புனான். யாஷும் இந்த சேஃப்டி சர்க்கிள் போட்டுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தனாலும் இன்னும் முழிக்கலை. ரோசி ஃப்ரெஷ் ஆகி கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு யாஷோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் எடுத்துட்டு நேராக யாஷோட ரூமோட கதவை போய் தட்டுறா. பார்த்தா மூடி இருக்கிற கதவு வழியாக கோபி வெளியில் தலையை விட்டு யாரு அப்படின்ட்டு எட்டி பார்க்குறான். யாஷு அப்போதான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியில் வரான். ஏன்டா கோபி கதவுக்கு வெளியில தலையை விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு யாஷு கேட்க, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் டெலிவரி வந்திருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சிட்டு கோபி சொல்ல, யாஷும் காலையிலே இவனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு தலையை தொடச்சிட்டே கதவை திறக்கிறான். எப்படியும் லக்ஷ்மி ஆண்டி தானே நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொண்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பார்த்தா ரோசி. ஓ ரோசி உள்ளவா அப்படின்னு யாஷு சொல்லிட்டு அவ கையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டையும் வாங்க, ரோசியும் உள்ள போய் அவன் பெட்ல ஒரு ஓரமா உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறா. யாஷும் டவலை தூக்கி ஒரு ஓரமா காய போட்டுட்டு அவ பக்கத்துல போய் பிளேட்டோட உட்கார்றான். காலையிலேயே என்ன யோசிக்கிறீங்க மேடம் அப்படின்னு இந்த ஊருக்கு வந்த புதுசுல இருந்த அதே விளையாட்டுத்தனத்தோட கேட்க, ரோசி ஒரு பெருமூச்சு விட, அது சரி சாப்பிட்டியா அப்படின்னு யாஷ் கேட்க, ரோசியும் ஆமா அப்படின்ட்டு தலையை மட்டும் ஆட்டுறா. அத்தோட அவன் சாப்பிட்ற வேலையை பார்க்க ரோசி அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறா. அப்ப ரோசியோட ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அவ அம்மா. அதனால அவ ரூமுக்கு வெளியில போய் அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறா. ஊர் தலைவரோட பசங்க 2 பேரும் ரோசி அக்கா அப்படின்ட்டு ஓடி அவ கையை பிடிக்க, அந்த சவுண்டை கேட்ட அவ அம்மாவும் வீடியோ கால் பண்ணு, நானும் அந்த பசங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ரோசியும் வீடியோ கால் பண்றா. அத்தோட அந்த பசங்க ஏதோ ரொம்ப நாள் பழகுன ஆட்கள் மாதிரி ரோசியோட அம்மா கிட்டயும் என்னெல்லாமோ ஜாலியா கதை பேசிட்டே இருக்கிறானுங்க. பார்த்தா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாதிரியே இல்ல. யாஷும் சாப்பிட்டு முடிச்சு லக்ஷ்மி ஆண்டிகிட்ட போய் பிளேட் எல்லாம் கொடுத்துட்டு அவன் ரூம் வாசல்ல நின்னுட்டு சிரிச்சுட்டே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா ரோசி நடந்ததெல்லாம் மறந்து நல்லா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருக்கிறான் அந்த பசங்க கூட. அப்ப யாஷு பக்கத்துல நின்னுட்டு யாரோ அப்படின்ட்டு த்ரோட்டை கிளியர் பண்றாங்க. யாஷு அதை மதிக்காம ரோசி அப்புறமா அந்த பசங்களை பார்த்துட்டே நிக்க, கோபி இன்னும் சவுண்டா தொண்டையை கிளியர் பண்றான். அதுக்கு யாஷு மிரர் வேர்ல்ட்ல போய் ஏதாவது நல்ல டாக்டரா போய் பாருப்போ அப்படின்னு சொல்ல, அப்ப அங்க வந்த லைலாவும் சிரிக்கிறாங்க. அதை கேட்டு கோபி மூஞ்ச திருப்பிட்டு நிக்கிறான். ரோசியோட அம்மாவும் கொஞ்சம் வெளியில போகணும், நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்ல, ரோசி நான் ட்ரிப்புக்கு வந்தது தான் வந்தேன், நீங்க டெய்லி எங்கேயாச்சும் வெளியில போறீங்க, என்ன நடக்குது? நான் காலேஜுக்கு போகும்போதும் இப்படிதான் டெய்லி வெளியில போவீங்களா என்ன அப்படின்னு ரோசி விளையாட்டா விசாரிக்க, ஒன்றும் இல்லை, நீ ட்ரிப்புக்கு போயிட்ட, நான் வீட்டில் தனியாக இருக்கணுமேன்னு தான் சும்மா வெளியில் போகிறேன் அவ்வளோதான். அப்போ அம்மா வெளியில் கூட போகக்கூடாதா அப்படின்னு கேட்க, ரோசி அம்மா தாயே உங்களுக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் ஜாலியாக போயிட்டு வாங்க, நான் ஒன்றுமே சொல்லலை சரியா அப்படின்னு சொல்ல, சரி நீ எப்போ வீட்டுக்கு வரலான்னு ஐடியா அப்படின்னு ரோசியோட அம்மா கேட்க, நான் வந்த வேலை முடிஞ்சதும் வந்துடுவேன், கவலையே படாதீங்க அப்படின்னு ரோசி சொல்ல, சரி பத்திரமா இரு, உடம்ப நல்லா பார்த்துக்க, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்லாம் அவங்க அம்மா சொல்ல, சரி சரி நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பாய் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க 2 பேரும்.
அத்தோட அந்த பசங்க கூட ரோசி அவ மைண்ட கொஞ்சம் கிளியர் பண்ண வெளியில போக, லைலாவும் இவங்க கூடவே போக, யாஷும் கோபியும் அவங்க பின்னாலேயே நடந்து வந்துட்டு இருக்கறாங்க. அப்படி டெய்லி சொல்ற அளவுக்கு இந்த பசங்க கிட்ட என்னதான் கன்டென்ட் இருக்குது? அப்படின்னு கோபி யாஷ்ட்ட கேட்க, யாஷ் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாரி இப்படி ஒரு ரியாக்ஷன குடுக்க, ஸோ பேசிக்கா ரோசி இப்ப அந்த பசங்க கூட மைண்ட கிளியர் பண்றதுக்காக வாக்கிங் வந்திருக்கிறா. யாஷ் அண்ட் டீம் எங்கேயாவது இந்த ஈவில் ஸ்பிரிட்டோட அறிகுறி தெரியுதா அப்படின்ட்டு ஒரு பேட்ரோல் மாதிரி வந்திருக்கிறாங்க. ரோசி இந்த பசங்க கூட பேசிட்டே அவள அறியாம அவ கனவுல வந்து அந்த காலி வீட்டு முன்னால போய் நிக்கிறா. அந்த வீட்ட பார்த்ததும் சடன் பிரேக் போட்டு ரோசி நிக்க, அந்த பசங்க என்னாச்சு அப்படின்ட்டு ரோசிய பாக்க, ரோசிக்கு கொஞ்ச நேரம் மறந்து போன அந்த பயம் எல்லாம் அப்படியே திரும்பி வந்துடுச்சு. அத நோட் பண்ண யாஷு, "ஏய் ரோசி ஒண்ணும் இல்ல இங்க பாரு" அப்படின்னு சொல்ல, ரோசி அவன் ஃபேஸ பாக்குறா. அந்த பசங்க என்ன நடக்குதுன்னே புரியாம பாக்குறாங்க. யாஷ் அண்ணே, ரோசி அக்காக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சுந்தரி கேட்க, யாஷுக்கு ஒரே சந்தோஷம், சந்தோஷத்துல சிரிக்கிறான். ரோசி என்ன நடக்குதுன்னே புரியலனாலும் ஒரு ஸ்மைலோட அவன் ஃபேஸ கியூரியஸா பாக்குறா. எனக்கு ஒரு வழியா அண்ணேன்னு ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கையை பிடிச்சிட்டு அவன் எப்படி ஒரு ஹைஃபை அடிக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதனால சுந்தரி தெரியாம தானே அந்த அங்கிள அண்ணேன்னு கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, யாஷு கடுப்பாக, இல்ல அண்ணே, யாஷு நல்ல அண்ணன் மாதிரி தான் இருக்குது, அதோ அந்த அங்கிள் கூட சேர்ந்தா மட்டும்தான் அப்படின்ட்டு சுந்தரி கோபிய கைய காமிச்சு ஏதோ சொல்ல வர, நான் இன்னைக்கு வரைக்கும் உன்னை பத்தி எதுவுமே சொன்னதில்ல, அப்புறம் ஏன் அப்படின்ட்டு கோபி கத்த, அங்கிள் அப்படின்னு நாக்க நீட்டிட்டு சுந்தரி மூஞ்ச திருப்ப, கோபியை தவிர வேற எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கோபி அங்கிள், யாஷ் அண்ணன் அப்படின்ட்டு யாஷ் பெருமையா சொல்ல, லைலாவும் ஓ எனக்கு இப்பதான் ரோசி சொன்னது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்ல, ஆ அவ என்ன சொன்னா அப்படின்னு கோபி கேட்க, யாஷ் அந்த பசங்க அண்ணேன்னு கூப்பிட்டாலும் உன்னை இந்த ஜென்மத்துல அவங்க அண்ணேன்னு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அப்படின்னு லைலா சொல்ல, கோபி அஃபெண்ட் ஆகி நெஞ்சில கைய வச்சுட்டு ரோசிய பார்க்க, அதை விட இன்னொன்னு சொன்னா தெரியுமா, நல்ல ட்ரெஸ் பண்ண தெரிஞ்ச பூமர் அங்கிள் கோபி அப்படின்னு சொன்னா அப்படின்னு லைலா கலாய்க்க, ஆஹா என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்ட்டு நெகட்டிவா இருந்தது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவா சொன்னதை மட்டும் கோபி நோட் பண்ணி ஜாலியா கேட்க, யாஷோட ஸ்மைலும் அப்படி லைட்டா டிராப் ஆயிடுச்சு. நல்லாதான் ட்ரெஸ் பண்ற, அது மட்டும் இல்லாம ஒயிட் உனக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகுது அப்படின்னு ரோசி சொல்ல, கோபி காலர்லாம் இப்படி தூக்கி விட்டுட்டு யாஷ பெருமையா பாக்குறான். யாஷ் மூஞ்ச திருப்புறான். யாஷ் அண்ணனோட ட்ரெஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காதாக்கா, அண்ணன் ட்ரெஸ் எல்லாம் கூட வித்தியாசமா நல்லா இருக்குதுல அப்படின்னு சுந்தர் கேட்க, ரோசி யாஷ மேல இருந்து கீழே வர பார்க்க, யாஷும் என்னதான் சொல்ல போறான்னு கியூரியஸா பார்க்க, ட்ரெஸ் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு ரோசி இழுக்க, யாஷு கடுப்பாகி இடத்த காலி பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். கோபி சிரிக்கிறான். ஆனா அவன் ஹேர் ஸ்டைல் செம்மையா இருக்குது அப்படின்னு ரோசி சுந்தர்கிட்ட சொல்ல, யாஷு என்ன சொன்ன அப்படின்ட்டு திரும்பி வந்து பெருமையா சிரிச்சிட்டே கேட்க, உனக்கு லாங் ஹேர் நல்லா செட் ஆகுது, லாங் ஹேர் வித் ஹேண்ட்ஸம் ஃபேஸ். உண்மையை சொல்லணும்னா நீ பாக்குறதுக்கு அபோ ஆவரேஜாவே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் முடிய களைச்சு விட்டுட்டு அந்த வீடு அவ மூட ஸ்பாயில் பண்ணனால அங்கிருந்து கிளம்புறா. யாஷ் ஒரு செகண்டுக்கு நடந்ததெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு அங்கேயே அப்படி செல்ல மாதிரி நிக்கிறான். அண்ணன் வரலையா அப்படின்னு சுந்தர் யாஷ் கைய பிடிச்ச ஆட்ட, யாஷ் நல்ல பெருமையா முடியெல்லாம் சிலுப்பி விட்டுட்டு சிரிச்சிட்டே கிளம்புறான். சுந்தர் வேற யாஷ் கைய பிடிச்சிட்டே நடக்கிறான். யாஷ ரொம்ப பிடிச்சு போச்சு போல சுந்தருக்கு. இவ்ளோ நேரம் நடந்தது எல்லாத்தையும் ஒருத்தன் கொஞ்சம் தூரமா ஒளிஞ்சு நின்னு கிரீப்பியா பார்த்துட்டு சிரிக்கிறான். ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அத்தோட அந்த பசங்களை அவங்க வீட்டுல விட்டுட்டு யாஷ் அப்புறமா ரோசி அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் டைனிங் டேபிள்ல சேர்ந்து இருந்து சாப்பிடுறாங்க. அத்தோட சாப்பிட்டு முடிச்சுட்டு யாஷ் அவன் ரூமுக்குள்ள போக, ரோசியும் அவன் பின்னாலேயே போக, நீ ரூம் மாறி வர அப்படின்னு கோபி சொல்ல, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வரேன் அப்படின்னு ரோசி சொல்ல, யாஷ் திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்க,
ரோசி அவ ரூம்ல இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் சர்க்கிளை பத்தி விசாரிக்கிறா. யாஷும் அந்த ப்ரொடெக்டிவ் சர்க்கிளை பத்தி சொல்ல தொடங்குறான். அந்த சர்க்கிளை தாண்டி எந்த ஸ்பிரிட்ஸாலையுமே உன் பாடிக்குள்ள போக முடியாது. லைலா, கோபி மாதிரியான ஸ்பெஷல் ஸ்பிரிட்ஸால மட்டும்தான் அந்த சர்க்கிள்குள்ள வர முடியும் அப்படின்னு யாஷு சொல்ல, ரோசியும் அதை கேட்டதும் கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ண தொடங்குறா. ஆனா அந்த சர்க்கிள நான் டெய்லி நைட் நீ தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்பெல்ஸ் எல்லாம் சொல்லி ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கோபி இல்லைன்னா லைலா யாராவது ஒருத்தங்க உன் சேஃப்டிக்கு நீ தூங்கும்போது உன் பக்கத்திலே இருப்பாங்க. ஸோ நீ பயப்படாம தூங்கு, சரியா அப்படின்னு யாஷ் சொல்ல, ரோசி குனிஞ்ச தலை நிமிராம, ரொம்ப தேங்க்ஸ் யாஷ். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஈவில் ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கிறதே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை இதில் இன்வால்வ் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது, என்னால தான் அப்படின்னு யாஷ் பேசிட்டே போக, எனக்கும் இந்த ப்ரொடெக்டிவ் சர்க்கிள் எப்படி போடணும்னு சொல்லிதா அப்படின்னு திடீர்னு ரோசி சொல்ல, யாஷ், லைலா, கோபி 3 பேரும் ஷாக் ஆகி ரோசியை பார்க்க, என்ன இவன் இல்லாத நேரம் நான் என்ன பண்றது? நான் வீட்டுக்கு போன பிறகு இப்படியெல்லாம் பாடியில இருந்து வெளில போனேன்னா எனக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சர்க்கிள் போட தெரியணும்ல அப்படின்னு ரோசி கேட்க, சரின்னு யாஷும் ரோசிக்கு ப்ரொடெக்டிவ் சர்க்கிள் போடுறதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ண தொடங்குறான். டெய்லி இப்படிதான் யாஷ் அண்ட் டீம் ஊர் ஃபுல்லா சுத்தி எங்கேயாவது அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட அறிகுறிகள் ஏதாவது தெரியுதா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ரோசி அந்த பசங்க கூட விளையாடிட்டு சும்மா சுத்தி பார்த்துட்டு இருப்பா. டெய்லி யாஷ் ப்ரொடெக்டிவ் சர்க்கிள் எப்படி போடணும்னு ரோசிக்கு சொல்லி கொடுப்பான். பத்தாததுக்கு நேஹாவை பார்க்க வேற டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போயிட்டு வருவாங்க இந்த யாஷ் அப்புறமா கோபி. இப்படியே சண்டே நைட் ஆயாச்சு. ரோசி தூங்கும் போதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவ பாடியில இருந்து வெளியில போய் இந்த மிரர் வேர்ல்டும் இல்லாம நம்ம வேர்ல்டும் இல்லாம எங்கேயோ சுத்திட்டு இருப்பா அந்த நடுவாப்புல இருக்கிற இடத்துல. அப்படி சண்டே நைட் தூங்கின பிறகு பாடியில இருந்து வெளியில வந்து தங்கி இருக்கிற வீட்டு முன்னால மிதந்துட்டு இருக்கும் போதுதான் ரோசி ஊர் தலைவர் அப்புறமா அவரோட ஆட்கள் யாருக்காகவோ சீரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறா. கிட்ட போய் பார்த்தா ஊர் தலைவர், அவருக்கு நம்பிக்கையான ஒரு 4 ஆட்கள், அப்புறமா அவரோட ஒய்ஃப் பானுவும் அங்க யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. போன தடவை மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. இந்த வாட்டி நல்ல ஸ்ட்ராங்கான மயக்க மருந்தா கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான சங்கிலி ஏதாவது வச்சு கெட்டி போடுங்க அப்படின்னு ஊர் தலைவர் சொல்ல, ஆட்கள் 4 பேரும் சரின்ட்டு தலையாட்டுறாங்க. என்ன நடந்தாலும் இதுக்கும் மேல இந்த விஷயம் பெருசாகவே கூடாது அப்படின்னு கெத்தா ராணி மாதிரி ஊர் தலைவரோட ஒய்ஃப் சொல்ல, அதுக்கும் எல்லாரும் தலையாட்டுறாங்க. ரோசிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஊரோட பூசாரி. எல்லாரும் அந்த பூசாரிய சீரியஸா ஃபேஸ வச்சுட்டு பாக்குறாங்க. ரோசி என்ன நடக்குதுன்னே புரியாம முழிச்சிட்டு இருக்கிறா. அடுத்த புதன்கிழமை யாரை பலி கொடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த பூசாரி சொல்ல, ரோசி ஷாக் ஆகி ஊர் தலைவர் ஒய்ஃபு ஆட்கள் எல்லாரையும் பாக்குறா. ஆனா அவங்கெல்லாம் ஷாக் ஆன மாதிரியே இல்ல. இன்ஃபேக்ட் அவங்கெல்லாம் யாரை பலி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கதான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. பார்ட் 9 நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஸ்டோரி எப்படி போகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.